இசை மரபிலே ஒரு முக்கியமான பங்கு அதற்கு இருக்கின்றது. கர்நாடக இசை சபைகளிலே காவடி சிந்துக்கும் இடம் தரப்பட்டது. பண்டைய நாட்களிலே, பழங்காலங்களிலே திருத்தலங்களுக்கு யாத்திரை செல்லும் எளிய பக்தர்கள் பாத யாத்திரையாகத்தான் செல்ல வேண்டும். இப்போதுதான் நமக்கு பல சௌகரியங்கள் வந்துவிட்டன. அப்போது எந்த கோவில் என்றாலும் பாத யாத்திரை செல்ல வேண்டும். ஒரு எவர் சில்வரிலே ஒரு கூஜா இருக்கும், தண்ணீர் எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். இதெல்லாம் சொல்ல சொல்ல உங்களுக்கு நினைவுக்கு வரும். இன்றைக்கும் அந்த வழக்கம் இருக்கின்றது. அப்படி நடைப்பயணம் செல்லும் போது தோளிலே காவுதடி எண்ணக்கூடிய அந்த காவடி தூக்கி சென்று இறைவனுக்கு சமர்ப்பிக்கப்படும் அந்த பொருட்களை காவடியின் இரு முனைகளிலும் தொங்க விட்டிருப்பார்களாம். அப்படி செல்லும் போது வழியிலே பயண களைப்பு தெரியாமல் இருக்க எளிய சொற்களை இட்டு, அவர்களுக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லாக இட்டு பாடலாக பாடுவார்களாம். வழிநடை சிந்து என்று அழைக்கப்பட்டது அந்த பாட்டு. அதாவது இறைவனை வழிபடும் போது பாடி வழிபடுவோர் சிலர், ஆடி வழிபடுவோர் சிலர். பாடி ஆடி வழிபட வேண்டும் என்றால் அதற்கு காவடி சிந்துதான் கை கொடுக்கும். ஒரு துள்ளல் இசை கொண்ட வடிவம் இந்த காவடி சிந்துக்கு உண்டு. இந்த காவடி சிந்து பாடலை மக்களிடையே பிரபலமாக்கியது யார் தெரியுமா? அண்ணாமலை ரெட்டியார் என்பவர். பல காவடி சிந்து பாடல்களை எழுதி இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்திருக்கின்றார். இன்று வரை இசை மேடைகளிலே அது பாடப்பட்டு வருகின்றது. ரொம்ப புகழ்பெற்ற பாடல் என்றால், நேற்று பாடலாய் பாடி காண்பித்தேன், இன்று சொல்லி காண்பிக்கிறேன். சென்னை குளநகர் வாசன் தமிழ் தேரும் அண்ணாமலை தாசன் செப்பும் ஜெகமச்சிய மதுரக்கவி அதனை புய வரையில் புனை தீரன் அயில் வீரன் வண்ணமயில் முருகேசன் குரவள்ளி பதம் பணிநேசன் உரை வரமே தரு கழுகாச்சல பதிகோயிலின் வளம்நான் மறவாதே சொல்வன் மாதே கோபுரத்து தங்க தூவி தேவர் கோபுரத்து கப்பால் மேவி கண்கள் கூசப் பிரகாச தொளி மாசற்று விலாசத்தோடு குலவும் புவி பலவும் என்று பாடல் செல்லும். காவடி சிந்துக்கு இப்பேற்பட்ட சிறப்பு இருக்கின்றது. அறிவோம்.